ஸோ உங்களுக்கு கல்யாணம் எங்கே நடந்துச்சு? எங்களுக்கு கல்யாணம்னா வீட்டில எல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம். ஓகே. எங்களுக்குன்னு நாங்கள் ஒரு இடம் பார்த்துக்குவோம். இப்போ நாவலூர், ம். வேளச்சேரி அந்த மாதிரி வந்து எங்கேயாவது ஒரு இடம் இருக்கும். ம். அந்த இடம் காலியாக இருந்ததுன்னா அங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், இது பந்தல் மாதிரி போட்டுக்குவோம். ஓகே. பந்தல் மாதிரி போட்டுட்டு எங்கள் சொந்தக்காரங்களை கூப்பிடுவோம். மாமா, அக்கா, அண்ணன், சித்தப்பா அந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கூப்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட வண்டி காசுக்கு நாங்கள் காசு கொடுத்துட்டு வருவோம். வண்டி காசுனா போயிட்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்ஸ். பஸ் ஏறி வர்றதுக்கு ஆ. நாங்கள் காசு கொடுத்தா தான் அவங்க வருவாங்க, துணி வாங்கி இல்லைன்னா வரமாட்டாங்க. அது உங்க சம்பிரதாயம். நீங்க தான் வாங்கி வாங்கி எல்லாருக்கும். தரணும், ஓகே. வளையல் வாங்கி தரணும். இப்போ வந்து அந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? கல்யாணம்னா மாப்பிள்ளையும் பொண்ணுக்கு விருப்பம் இருக்குதா பார்த்துக்குவாங்க. கேட்பாங்க அப்படி. கேட்டுடுவாங்க. இப்போ நடுவில் யாராவது ஒருத்தங்க நின்று கேட்பாங்களா? கேட்பாங்க. விருப்பம் இருக்கா இல்லையா? இல்லையான்னு கேட்பாங்க. விருப்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வெத்தலை பாக்கு வச்சு மாற்றிக்குவாங்க. அதுதான். எது வெத்தலை பாக்கு வச்சு தட்டு யாரு? இவங்க அப்பா அம்மா, இவங்க அப்பா அம்மாவா இல்லை அந்த பொண்ணும் பையனுமா? பொண்ணோட அப்பாவும் பையனோட அப்பாவும் நிச்சயதார்த்தம் மாதிரி. அதுக்கப்புறம் கல்யாணம். கல்யாணம் அதை நான் சொன்னல ஒரு இடம் பார்த்து வச்சுட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு 2 நாள் அங்கே இருப்பாங்க. 2 நாள் அங்கே எப்படி இருக்க முடியாது? வெறும் இடம் நீங்களே. அங்கேயே தான் படுத்துக்குவோம். அங்கேயே தான் நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். எல்லாம் வரும், அங்கேயே படுத்துக்கிறோம். அது வந்து ஆனால் சேஃப் இல்லைல்ல. நீங்கள் வீட்டில் நீங்கள் வீடு இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல, உங்கள் வீடு இங்கே தானே இருக்குது, நீங்கள் போயிட்டு வந்துடலாம்ல. அதுக்கு ஒரு செலவு இருக்குல்ல. அப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு செலவு இருக்கும், அவங்களுக்கு வண்டிக்கு செலவு இருக்கா. இருக்கிற காசை வச்சு கல்யாணம் பண்ணுறதா அவங்களுக்கு கொடுக்குறதான்னு தானே பார்ப்பாங்க. அதுக்கு அங்கேயே நாங்கள் தங்கிடுவோம். பூச்சி கடிக்குதோ எது கடிக்குதோ அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். நம்மளுக்குன்னு ஏற்ற மாதிரி துணிங்களை எடுத்துகிட்டு போய் அங்கே தங்கிடுவோம். நீங்கள் வந்து அந்த இது பண்ணுவீங்கள்ல, மஞ்சள் நீராட்டு பண்ணுவீங்கள பொண்ணுங்க வயசுக்கு வந்தா. எங்களதுல வந்து பொண்ணுங்க வயசுக்கு வந்தால் அப்போ பண்ண மாட்டாங்க, கல்யாணம் அப்போ தான் பண்ணுவாங்க. மஞ்சள் நீராட்டு மாதிரி ஒரு வெள்ளை துணி வாங்கி அதில் பழங்கள் வச்சு இடுப்பில் கட்டி விட்டுடுவாங்க. இடுப்பில் அந்த துணியை கட்டி வச்சு அதில் பழங்கள் போட்டு அந்த என்ன சொல்கிறது, அப்பளம், சாத்துக்குடி, ஆப்பிள், திராட்சை அந்த மாதிரியெல்லாம் போட்டு ஒரு அண்ணங்காரங்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க, அக்காக்காரங்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க, மாமா கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆம்பளைங்க இருந்தாங்கன்னா கை கொடுப்பாங்க, பொம்பளைங்க இருந்தாங்கன்னா இப்படி கட்டி இப்படி அணைச்சி இது பண்ணுவாங்க. அப்படி பண்ணி அவங்களுக்கு தேவையானது நீ வாங்கி சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வைப்பாங்க காசு, இல்லை கையில் கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் மாதிரி வாங்குவாங்க. வயசு பசங்கன்னா ஆசீர்வாதம் வாங்குவாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வாங்க மாட்டாங்க. ஜென்ஸுங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. பெரியவங்க இருந்தால் தான் வாங்குவாங்க, சின்ன பசங்கன்னா வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணி முடித்து அதை கட்டி வச்சிடுவாங்க ஒரு நாளுக்கு. மறாவது நாள் வந்து கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. காலையில் கல்யாணம் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் தான், ஓப்பன் பிளேஸில் தான் வச்சிடுவாங்க. பாட்டு வைப்பாங்க, இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க சின்ன சின்ன பசங்க. பெரியவங்களும் எது கொடுக்குறோமா இல்லையோ, சாப்பாடு கொடுக்குறோமா இல்லையோ, அங்கே வந்து சரக்கு இருக்கணும். சரக்கு அதுதான், அது இருந்தாதான் சாப்பிட வேணாம். இது மட்டும் தான் சரக்கு இருந்தா அவங்களுக்கு ஒரு ஒயின், அப்படி இல்லைன்னா நம்ம லோக்கல் சரக்கு இருக்குல்ல அந்த மாதிரி வந்து வாங்கி கொடுத்துடுவோம். நாங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு அது மாதிரி வாங்கி கொடுத்துடுவோம். சின்ன பசங்களுக்கு எல்லாம் கிடையாது, பெரியவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அது மாதிரி வாங்கி கொடுத்துடுவோம். அவங்களுக்கு நல்லா ஜாலி. குழந்தைங்களுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ், அது வந்து ஒரு பார்ட்டி மாதிரி. அது இருந்தாதான், அது இல்லைன்னா சண்டை வச்சிடுவாங்க, சண்டை வந்துடும். நீ எதுக்கு கொடுக்குற, இப்போ கல்யாணம் கூப்பிடாதே நீ, நான் வர மாட்டேன், அப்படி ஒரு சண்டை வைப்பாங்க. அது எல்லா கல்யாணத்துலயும் நடக்கிறது தான். இதே எங்க கல்யாணம் அப்படிதான் சார். அது பிரச்சனை பண்ணாங்கன்னா அன்னைக்கு அவள் தான், ஐயோ